நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சின்ன கட்டுரையை தலையங்கமாக வெளியிட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதில் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதாவது நம்ம வழக்கமாக நம்ம நகரத்தார் திருமணங்களில் கூட அந்த அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள், அந்த விஷயங்கள், அந்த சட்டிகள், இதெல்லாம் அதற்கு பதிலாக புத்தகங்களை தரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம். அதாவது இது என்னென்னா, ஒரு காலத்தில் நானும் என்னுடைய திருமணங்களில் சில்வர் சிட்டியும் கொடுத்த ஆளுகதான். ஒரு 40,000 50,000 இன்னும் பையே வச்சுக்கோங்களேன். பை கொடுக்கும்போது ஒரு தேங்காயை கொடுத்துட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தா கூட, ஒரு 50 கல்யாணத்தில் புத்தகம் கொடுத்தா ஒரு நூல் நிலையமாவது வீட்டில் போயிடுச்சு. ஒரு சின்ன லைப்ரரி வந்துடும். சின்ன லைப்ரரி கண்டிப்பாக 50 புத்தகம் வீட்டில் இருக்கும். படிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு டீப்பாயில் ஒரு 50 புத்தகம் கிடந்துச்சுன்னா வீட்டுக்கு வர்றவங்க சரி எடுத்து பிரட்டவாக செய்வாங்க. இந்த மாதிரி விரயமாகிற பொருளை, திருமணங்களில் விரயமாகிற பொருளையும் சேமித்து நீங்கள் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் இதை நடத்தி பண்ணிங்கன்னா பல கோடி ஒரு காலத்தில் நம்ம சமுதாயத்துக்கு பயன்படும் என்னுடைய கருத்து. சரி. அதாவது ஏற்கனவே இதுவரை 160 திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. சங்கம். அதாவது கிட்டத்தட்ட எப்படி கூட்டு திருமணம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் திருச்சியில் ஒரு 10 திருமணத்தை நடத்திட்டாங்க சங்கத்தில். அதுக்கு பின்னாடி இடவசதி போலங்கான பிள்ளையார்பட்டியில் நடத்திட்டாங்க. அதாவது மணப்பெண்ணுக்குனுடைய அந்தந்த காலகட்டத்தில் உள்ள செலவு, தாலி, மணப்பெண்ணுடைய மணமக்களுக்குள்ள உடை, முதல் நாள் இரவு சாப்பாடு, மறுநாள் காலை மத்தியானம் இருவருக்கும் சாப்பாடை போட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஒரே சமயத்தில் 8 கல்யாணமும் திருப்பூட்டி நடந்திருக்கு பிள்ளையார்பட்டியில். 8 ஜோடிகள் வந்திருக்கு. இப்போ கூட ஒரு திருமணத்துக்கு உண்டான செலவை நானே தந்திருந்தோம். அறிவளம் செட்டியார் பூரா திருமணத்துக்குள்ள செலவையும் தந்துட்டார். நாங்கள் எத்தனை கல்யாணம் வந்தாலும் இந்த சங்கம் செய்ய ரெடியாக இருக்கு. அதுக்கு உதவுறதுக்கும் கொடையாளர் இருக்காங்க. ஆனால் இதுக்கு வராதுக்கு காரணம்ங்கிறது நான் கண்டுபிடிக்க முடியலை. செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நமது தொலைக்காட்சியில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருப்பது திருச்சி. திருச்சியில் இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கம் என்பது ஒற்றுமைக்கு பெயர் பெற்ற ஒரு சங்கம். பொதுவாக சங்கங்கள் என்றால் அந்த சங்கத்தில் தேர்தல் என்று ஒன்று இருக்கும். ஆனால் இந்த சங்கத்தை பொறுத்தவரை தேர்தல் என்பதே கிடையாது. அத்தனை பேரும் ஏக மனதாக அந்த எலெக்டட் பாடி மெம்பர்ஸ் என்று சொல்கிறோமே, தலைவர், செயலாளர், பொருளாளர், அங்கு மற்ற பதவிகள் அத்தனைக்கும் அங்கு இருக்கிற பெரியவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுப்பவர்களை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த 2 வருடங்களும் மிக சிறப்பாக பணியாற்றி அடுத்து வருகிற புது எலெக்ட் பாடி மெம்பர்களையும் தேர்ந்தெடுத்து விடைபெறுகிறார்கள். இப்படி ஒரு ஒற்றுமையை பார்ப்பது என்பது பொதுவாக நமது நகரத்தார்களை பொறுத்தவரை மிகவும் சிரமமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட இந்த சங்கத்தில் இருந்து கடந்த 2 வருடங்கள் தலைவராக இருந்து மிக நல்ல செயல்கள் செய்து இன்று அந்த சங்கத்திலிருந்து முன்னாள் தலைவராகி இருக்கக்கூடிய மேலச்சூரி டிஆர் சுப்பையா அண்ணன் அவர்களை சந்திக்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்கள் அடிப்படையில் ஒரு தமிழ் குடும்பம். வாசு மாணிக்கனார் உங்களுடைய சித்தப்பா. ஒரு தமிழ் ஆர்வம் மிக்க ஒரு இதில் வந்திருக்கீங்க. ஒரு 40 வருடம் மருந்து வணிகம். அதில் ஒரு கொடிகட்டி பறந்து பல பேருக்கு அந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நிறைய மாஸ்டர் இருந்திருக்கீங்க. கற்றுக் கொடுத்ததுங்கிறத விட அதனுடைய சங்க அமைப்புகளில் இருந்து செயலாளராகவும், சரி, அதனுடைய பல பதவிகளில் தமிழக அளவு இருந்து அந்த சங்கங்களில் தோற்றுவித்த காரணமாகவும் செயலாளராகவே ஒரு 20 ஆண்டுகள் இருந்திருக்கேன். சரி. நான் கற்றுக் கொடுத்தங்கிறத விட சங்க அமைப்பு முக்கியம்னு நினச்சி, சரி, அது ஒரு வழிவகை காணணும், அது ஒரு வரன்முறைக்கு உட்பட்டு அந்த தொழில் நடத்தணுங்கிறது ஒரு ஆர்வத்தினால, சரி, இந்த சங்க அமைப்புகளில் இருந்தவனே. சரி. தொழில் கற்றுக் கொடுத்ததுங்கிறத விட சங்க அமைப்புகளில் செயலாளராகவும். இந்த சங்க அமைப்புகள் நீங்கள் குறிப்பிட்டது அந்த மருந்து வணிக சங்கங்கள், அடிப்படை சங்கங்கள் செயலாளராகவும், மாவட்ட அளவில், மாநில அளவில் ஒரு மொத்த மருந்து வணிகர்களுக்கு ஒரு சங்கங்களை தோற்றுவிக்கிறது. சரி. எல்லாரையும் ஒரு கலெக்டிவாக சேர்க்கறது. சேர்த்து அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக, அதாவது நமக்கு வர்ற லாப சதவீதம் நம்மளை விட்டு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது இதில் ஒரே ஒற்றுமையாக இருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஒரு கட்டுப்பாடோடு நடக்கணுங்கிற அமைப்புக்கு இருந்து அதுக்கு வழிவகையெல்லாம் கண்டேன். சரி. அது ஓரளவு வெற்றி பெற்றிருக்கு. சரி. ஆனால் காலப்போக்கில் அந்த வியாபாரத்தினுடைய வேகத்தில் அது இப்போ கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. சரி. அதை பற்றி நான் இப்போ அது வெளியே தெரியும். சரி சரி.
அந்த மாதிரி போகிறது தொழிலுக்கு எல்லாருக்கும் சிரமங்கிறது என்னுடைய கருத்து. ஓ சரி 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 சரி. அது இப்போ காலப்போக்கில் அது சிரமப்படுது. இது தேவையில்லை மருந்து வணிகர்களுக்கு. ஆனால் நம்ம இதை ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. காலப்போக்கில் போட்டிகளில் அது மாதிரி போயிட்டுருக்கு. சரி. அந்த அளவில் இந்த சங்கத்துக்கு இந்த அமைப்பு ஆரம்பத்தில் ஒரு 1983 சரி ஒரு 30 ஆண்டு இந்த அமைப்பில் இருந்து. சரி. நீங்கள் வந்து மருந்து வணிகத்துக்கு வந்தது எப்படி? உங்கள் ஐயாக்கள் பார்த்த பிஸ்னஸ்? எங்கள் ஐயாக்கள்லாம் மருந்து வணிகத்துக்கு வரல. சரி. நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக கொழும்புல அப்பா தொழில் பண்ணாங்க. சரி. இந்த ஊரில் வந்து நகரத்தார் பண்ண பான் புரோக்கிங், குடுக்கல் வாங்கல் இதுகளை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி. எங்களுடைய ஊரில் சேர்ந்த சென்னையில் உள்ள ஆர்ஆர் ஃபார்மசின்னு ஒரு பெரிய மருந்து வணிகம் இருந்துச்சு. சரி. அவங்க திருச்சி பிரான்ச்சை போகும்போது நீங்கள் எடுத்து தொடர்ந்து நடத்தலாம்னு சொன்னதுனால சரி எங்கள் அப்பாவும் அவருடைய நண்பர் ஆர்ஆர் ஃபார்மசினுடைய பங்குதார் நண்பர் இன்னொருத்தர் எங்கள் பங்காளிங்க சரி திருச்சி பிரான்ச்சை நீங்கள் வச்சுக்கலாமே நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது வழியாக உள்ள வந்தவனுடைய வந்து நடத்திட்டு வந்தேன். தொடர்ச்சியாக அந்த மருந்து வணிக சங்க கூட்டங்கள் அதை கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு 20 வருட ஒரு அனுபவம், அந்த அனுபவம் இப்பொழுது நீங்கள் வந்து இப்போ நகரத்தார் சங்கத்தில் வந்து ஒரு 2 வருஷம் தலைவராக பணியாற்றுறது இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை அது கொடுத்துருக்குமா? தமிழ்நாடு மாவட்ட அளவில் நான் செஞ்சதும் ஒற்றுமையாக நடத்திட்டேன். சரி. எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லை. சரி. யாரும் நீங்கள் செய்கிறது சரின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மாநில அளவுலையும் சரி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வர எல்லா இனத்தவரும் கலந்து உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வர வணிகர்லாம் இருந்திருக்காங்க. சரி. அவங்கெல்லாம் இருக்கும்போது PLA சிதம்பரம்ங்கிறவங்க ஒரு தலைவராக இருந்தாங்க. டி அண்ணாமலைங்கிறவர் செயலாளராக இருந்தாங்க நெற்குப்பை. இந்த மாதிரி மற்றவங்கள் நான் அதில் இணை செயலாளர் பொருளாளர் பதவிக்கு முன்வைக்கிறது இல்லை. சரி. பின்னாடியே இருந்துட்டு உதவி செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிற ஆள். சரி. தலைவருங்கிற ஒரு பெரிய பதிப்பு வெடி தெரிஞ்சது நகரத்தார் சங்க தலைவர்லாம். சரி. இதுவரை ஊரில் வள்ளுவர் மன்றம்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு செயலாளர். கல்லூரி செயலாளர். ஒரு அழகப்பா கல்லூரியில் அழகப்பா கல்லூரியில் ஒரு செயலாளர். சரி. அந்த மாதிரி செயலாளராகவே இருந்துட்டேன். சரி. இந்த நகரத்தார் சங்கம் ஒன்று தான் எனக்கு இந்த தலைவருங்கிறத ஒரு முன்னிறுத்தி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஓகே. அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்த போது நீங்கள் அதை ஏற்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏற்று செய்கிறதோடு உண்மை நண்பர்களும் விரும்பினாங்க. நம்மளும் இந்த சங்கத்துக்கு ஏதாவது தலைவருங்கிறதுக்கெல்லாம் நான் வந்து இந்த பதவியெல்லாம் ஒரு பெருமைக்காக நினைக்கல, ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி. இந்த 2 வருட காலத்தில் வந்து நீங்கள் வந்து செய்ததில் ஒரு குறிப்பிடும்படியான விஷயங்கள் உங்களுக்கு? ஒரு குறிப்பிடும்படியான விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் இந்த இங்கே உள்ள நகரத்தார் பிள்ளைங்களுக்கு நீதி நூல்கள் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வடி, மூதுரை இவங்களை கொடுத்து ஒப்புவிக்க சொல்லணும். சரி. அவங்கள வெளிக்கொணரணும், அவங்க இதுக்கு பயிற்றுவிக்க நீதி வகுப்புக்கு செய்யணுங்கிற ஒரு கருத்துக்கு நீதி நூல் புத்தகங்களை தயார் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து படிக்க சொல்லி ஒப்புவிக்க சொல்லி ஆண்டு விழாவில் அவங்களுக்கு பரிசு கொடுத்தான். ரெண்டாவது அள வள்ளியப்பாவனுடைய குழந்தைக்கு அள வள்ளியப்பா பாடல்களையும் அச்சேற்றி அந்த புத்தகங்களையும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்களையும் அதில் பயிற்றுவிச்சு அதுவும் கொடுத்தான். அப்புறம் சதுரங்க போட்டி நடத்தினா. அப்புறம் நம்ம இதிலே சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற மாதிரி சூப்பர் சிங்கர்னு சொல்கிறது இருக்க மாதிரி நம்ம இதிலே சூப்பர் சிங்கர் இருக்காருங்கிற வெளிக்கொணர்றதுக்காக இனிய குரலில் பாடுறதுங்கிற ஒரு போட்டியை வச்சு அவங்களையும் ஒரு வெளிக்கொண்டாந்தேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பில். ரெண்டாவது நம்ம நகரத்தார் சங்க பிள்ளைங்கள் இங்கே நாட்டியம், பரதநாட்டியம், அந்த கிளாசிக் டான்ஸ் எல்லா டான்ஸ் ஆடுது. அவங்களுக்கு ஒரு களம் வேணுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளாக ஆண்டு விழாவில் ஒரு நாள் விழாவாக ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் அதுக்கு நேரம் கொடுத்து ஒரு 16 பிள்ளைங்க அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு அது இன்னைக்கு 2 ஆண்டு தானே, அதனால் காலப்போக்கில் இனிமேல் அந்த நீதி நூல் இதெல்லாம். ஆமாம். இப்போ வந்து இந்த பொதுவாக வந்து இந்த ஆங்கில வழிக்கல்வி அப்படின்னு வந்ததுக்கு பிறகே வந்து இந்த மனம் செய்கிற பழக்கங்கிறது கிட்டத்தட்ட கொண்டு வந்தது நிறைய. இப்போ மனப்படம் பண்ணுறதுங்கிறது மூதுரை கொன்றை வந்து ஸோ அதை வந்து நீங்கள் ஒப்புவிக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறது மாதிரி கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேவையாக தான் பண்ணியிருக்கோம். ஒப்புவிக்கிற மாதிரியும் நினைக்கிறேன். அப்படியே ஒப்புவிக்கிறதுக்கு நிறைய பேர் பிள்ளைங்க வரல, என்ன அதனுடைய அது அவங்களுடைய மனசில் நம்ம போய் ரீச் ஆகலை, ஓரளவு தான் ரீச் ஆகிருக்கு. இது நான் மட்டும் இது இல்லாட்டி எழுத்துறது, அதாவது அந்த நூலை வச்சு எழுதி காமிச்சாவே போதும்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி. எழுதி ஒரு 4 பக்கத்தில் அதை திருப்பி ஆத்திசூடியும் கொண்டே வந்தீங்கன்னா ஒரு 10 தடவை எழுதிட்டான்னு வச்சுங்க, அதுவே மனதில் பதிஞ்சிடும். சரி ஓகே. இந்த நீதி நூல்கள் பரவணுங்கிறதுக்கு காரணமே மற்றதை படிக்கிறதுக்கு இதை சொல்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லை. சொல்கிறது கண்டிப்பாக இப்போ சொல்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லை. ஆனால் இப்போ எங்களுடைய திருமணங்களில் எங்கள் வீடுகள்லாம் இந்த நீதி நூல்கள் 7 இளந்தமிழ்னு பேர் 7 அதை வந்து நாங்கள்
எங்கள் சித்தப்பா வாசு மாணிக்கனார் உரையோட எங்கள் திருமணங்களில் பூரா வழங்கி வர்றோம். சரி. ஒரு 1000 2000 புத்தகம். இதை பார்த்து இப்போ திருச்சி மற்ற ஊர்களில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 திருமணங்களில் இதை எல்லாரும் வழங்கி கிட்டத்தட்ட ஒரு 50,000 பிரதிக்கு மேலே இப்போ வெளியே போயிருக்கு. ஆமாம். இப்போ சமீபத்தில் வந்து நமது செட்டிநாடு இதழில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சின்ன கட்டுரையை வந்து தலையங்கமாக வெளியிட்டிருக்காங்க. ஆமாம். அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதாவது வந்து நம்ம வழக்கமாக நம்ம நகரத்தார் திருமணங்களில் கூட அந்த அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள், அந்த விஷயங்கள், அந்த சட்டிகள் இதெல்லாம் வந்து அதற்கு பதிலாக வந்து புத்தகங்களை தரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம். அதாவது இது என்னென்னா, ஒரு காலத்தில் நானும் என்னுடைய திருமணங்களில் சில்வர் சட்டியும் கொடுத்த ஆளுக தான். சரி. நடைமுறை கருதி. இப்போ காலப்போக்கில் சிந்திக்கும் போது இப்போ அந்த சில்வர் சட்டி கொடுக்கறது என்ன காரணத்தினால் நான் அதை எழுதினேன்னா, மிந்தி வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணோம். சரி. சாமான் தேவைப்பட்டுச்சு. எல்லா சாமானும் வச்சான் நம்ம பொண்ணு செய்யணும்னு. அது ஒரு காலகட்டம், ஒரு பரம்பரை ஓடியாந்துச்சு. அடுத்தது வந்து கல்யாண மண்டபங்கள் வந்துருச்சு. கல்யாண மண்டபம் வந்தோடனே வீட்டில் உள்ள சாமான்கள் பயன்படாத ஒரு நிலைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கல்யாண மண்டபத்துக்கு பாதி பேர் திருமணத்துக்கு போயிடுறாங்க. அதற்கு பிறகு நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது நம்ம சாமானை எடுத்து புழங்கணும். அது ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு. அடுத்த காலகட்டத்தில் இப்போ சமயக்காரனே நீ கொண்டுட்டு வந்துரு, இனிமேல் நாங்கள் எடுக்கலைன்னு சொல்லி இப்போ நம்ம வீட்டில் புழங்கின சாமானே வீட்டில் வச்சு பூட்டுற நிலைமை வந்து போச்சு. அப்படிங்கும்போது இனிமேல் இந்த சாமானே பயன்படாத நிலைமை சில்வர் சாமான் வரும்போது இது ஒரு சுழற்சி முறையில் ஏற்கனவே இருந்த சாமானும் அடைபட்டு கிடக்கு. இப்போவும் புதுசாக கொடுத்துட்டு போனால் இது எந்த பயன்பாடும் வீட்டில் புழங்குறதுங்கிறது அடிப்படை தேவை எவ்வளோன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேலே வர்றதெல்லாம் உவரி. கண்டிப்பாக திருமணத்துக்கும் பயன்படலை, பொதுவுக்கும் பயன்படலை, அறைகளை கட்டி அடைஞ்சி வச்சு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அதனால் இது ஒரு மாற்று கருத்தாக இதுக்கு ஒரு 30,000 40,000 செலவழியுமா, இதை நிறுத்திக்கங்க. நிறுத்திக்கிட்டு உங்களோட திருமண அழைப்புகளில் நான் இந்த அன்பளிப்பு கொடுப்பதை இந்த அறச்செயலுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு அழைப்பதிலே குறிப்பிட்டு அந்த பணத்தை, அந்த 30,000மோ 40,000மோ அதை வந்து நீங்கள் நினைக்கிற அறச்செயல், இது நான் கட்டுப்பாடாக சொல்லலை. ஊரில் முதியோருக்கு, எத்தனையோ முதியோருக்கு வழி சொல்ல முடியாத முதியோர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. மருத்துவ வசதி வேண்டியிருக்கு. இன்னும் கல்வி வசதி. இப்போ நாங்கள் கல்விக்கு உதவி கொடுத்தோம் நகரத்தார் சங்கத்தில். ஒரு சிறு தொகை தான் கொடுத்தோம். அந்த சிறு தொகையுமே வாங்கி கொள்கிற அளவுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 35 மாணவர்கள் 4,000 ரூபா வாங்கிட்டதா. 4,000 ரூபாங்கிறது ரொம்ப குறைச்சி. நான் அவங்கள குறைப்பிட்டு மதிப்பு இல்லை, இன்னும் கூட கொடுக்கணும் அவங்களுக்கு. அதாவது அது வந்து குறைவானவங்க எண்ணிக்கை குறைவுன்னு பேச்சு, அந்த எண்ணிக்கை குறைவையும் நம்ம திருப்திப்படுத்தணும். சரி. அந்த கல்விக்கோ முதியோருக்கோ திருப்திப்படுத்தணும். அதனால் இதுமே இந்த சாமான்கள்லாம் குறைச்சிட்டு ஒரு 40,000 50,000 இன்னும் பையே வச்சுக்கோங்களேன். பை கொடுக்கும்போது ஒரு தேங்காயை கொடுத்துட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தா கூட ஒரு 50 கல்யாணத்தில் புத்தகம் கொடுத்தா ஒரு நூல் நிலையமாவது வீட்டில் போயிடுச்சு. ஒரு சின்ன லைப்ரரி வந்துடும். சின்ன லைப்ரரி கண்டிப்பாக 50 புத்தகம் வீட்டில் இருக்கும். படிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு டீப்பாயில் ஒரு 50 புத்தகம் கிடந்துச்சுன்னா வீட்டுக்கு வர்றவங்க சரி எடுத்து பிரட்டவாக செய்வாங்க. கண்டிப்பாக இந்த பிரட்டும் போது காலடைவில் நான் வந்து புரட்சியை உண்டாக்க முடியாது, படிப்படியாக கொண்டு போகலாங்கிற திட்டத்தில் இதை நூலை கொடுக்கலாம், இல்லை தேங்காயை கொடுத்துட்டு இந்த செலவை முழுதாக கட்டுப்படுத்தி காலப்போக்கில் இது எல்லாரும் உடனே ஒத்துக்க மாட்டாங்க. சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அது சில பேர் வரவேற்றிருக்காங்க. இது ஒரு சுப்பையா சொன்னது ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டியன்னு கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரி சரி. இந்த கருத்தை உண்மையாகவே அது ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம். புரட்சிகரம் சொல்றது மாற்றம் அவங்க சிந்தனைக்குன்னு எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம அப்படி பண்ணிட்டு போனால் ஒரு 50,000 ரூபா 30,000 ரூபா பணக்காரலாக இருக்கட்டும் வசதியில்லாத இருக்கட்டும் இதை சேமித்து அதை நீங்கள் வச்சுக்குங்க, கோயிலுக்கு கொடுங்க அல்லது முதியோருக்கு எதுக்கோ ஒரு உதவி. இனிமேல் பயன்படாமல் அந்த போய் கிடக்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை கருத்தில் சொன்னது. அது சரி, வேற ஒன்று. அது மாதிரி வந்து முதியோர்களுக்கும் வந்து உங்கள் நகரத்தார் சங்கத்திலேருந்து நிறைய உதவிகள் செய்யுங்க, அதை பற்றி கொஞ்சம் முதியோர் உதவி வந்து இப்போ நாங்கள் கொடுக்கறது தொகையை குறிப்பிட விரும்பலை. சரி, ஒரு 20 பேர் கொடுக்குறான். அந்த முதியோர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் சங்கத்துக்கு. எப்படி எழுதியிருக்காருன்னா, எனக்கு எங்கள் பிள்ளைங்க ஆதரவு இல்லை, எனக்கு மருத்துவ வசதிக்கு பத்தலை, உணவு சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தார் ஒரு கடிதம். அது உண்மை, நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு சொல்லலை, அந்த ஊரில் உறுப்பினர் உண்மைதான்னு கேட்டேன். அப்போ யாரும் பண்ணுறாங்க ஊரில் உதவியே குறைஞ்ச அளவில் பண்ணுறாங்களே ஒழிய அவருக்கு போதவில்லை. சரி, போதவில்லையாக இருக்கலாம், இல்லை அவர் அந்த ஊரில் கேட்குறதுக்கு யோசனை பண்ணலாம். ஆனால் ஒரு 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ இருக்கட்டும், அந்த 10 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இன்றியமையாத தேவையை அவங்களால் இயலாமையை நம்ம நிறைவேற்றுவது நம்ம சமுதாய கடமை. கண்டிப்பாக. அஅதாவது அவங்களுக்கு மருந்துக்கு வேணும், நீங்கள் 10,000 ரூபா 5,000 ரூபா இருந்தாலும்
சாப்பாடு, மருந்து இதுகளுக்கு வேணும். அவங்களால காரணம் என்னென்னா, வெளியே போய் சம்பாதிக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது, யார்கிட்ட போய் வேலை கேட்கறது, வேலை கேட்டால் வெளியூருக்கு வான்னு சொல்கிறது, வெளியூருக்கு வந்தால் எங்கே தங்குறது. எதுக்கு ஊரில் சொல்கிறேன்னா, இருக்க ஏற்கனவே உள்ள பொது வீடோ இருக்கும், அவங்களுக்கு இந்த அடிப்படை தேவை அங்கே பூர்த்தி ஆகிடும். உணவுக்கு கஷ்டப்படக்கூடாது முதல்ல. அடுத்தது அடிப்படை மருத்துவம் இது கூடாது. மூணாவது இந்த கல்விக்கு இன்னும் ஊர்களில் பள்ளிக்கு கல்லூரிக்கு கேட்டு வர்றவங்க இருக்காங்க. சில ஊர்களில் சில பேர் கைக்கு தெரியாமல் கொடுக்குற நன்கொடையாளர்களும் இருக்காங்க, வெளியே பிரபலப்படுத்திக்காமல் நன்கொடையாளர் இருக்காங்க. அது மாதிரி இந்த அடிப்படை தேவைக்கு நீங்கள் பணம் உள்ளவங்க வசதி உள்ளவங்க கொடுங்க. இந்த மாதிரி விரயமாகிற பொருளை, திருமணங்களில் விரயமாகிற பொருளையும் சேமித்து நீங்கள் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் இதை நடத்தி பண்ணிங்கன்னா பல கோடி ஒரு காலத்தில் நம்ம சமுதாயத்துக்கு பயன்படும் என்னுடைய கருத்து. சரி, இப்போ பொதுவாக இந்த மாதிரி நகரத்தார் சங்கங்களில் இப்போ நீங்கள் உங்கள் சங்கத்தை பொறுத்தவரை ஒற்றுமையான ஒரு சங்கம், அதன் பிறகு எலெக்ஷன்லாம் கிடையாதுங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ போன முறை இந்த எலெக்ட் பாடி மெம்பர்கள் செய்த விஷயங்களை இப்போ வர்றவங்க தொடருவாங்க, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்களா? இல்லை, அதாவது இப்போ எப்படின்னா, இங்கே உள்ளவருடைய நிதியை பொறுத்து தான் சங்கங்கள் நடத்த வேண்டியது. சரி, இப்போ நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். சரி, கிட்டத்தட்ட இது ஒரு கலெக்டிவாக சில சங்கங்களில் வருமானம் வருது நடத்துகிறாங்க, சில சங்கங்களில் வருமானம் இல்லை, உறுப்பினருடைய ஒத்துழைப்பில். சரி, அதாவது எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன், எங்கள் சங்கத்தை பொறுத்தளவில் எல்லாருடைய பலவிதமான லட்சக்கணக்கான ரூபாயும் திருச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்பில் தான் நடந்திருக்கு. சரி, ஆனால் அப்ரோச் பண்ணால் தர்றாங்க, நல்லா செய்யணுங்கிற மனப்பான்மையோடு தராங்க. சரி, இப்போ விருந்தை கூட ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஒரு விருந்துக்கு ஒத்துக்கிட்டார், அது மாதிரி தராங்க. அதனால் அடுத்தடுத்தவங்களாம் கேட்கும்போது அந்த நடைமுறையை பின்பற்றி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும், அதை தொடர்ந்து பண்ணலாம். சரி, அதில் கூடுதல் குறைச்சல் இருக்கலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் இன்னும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. இப்போ இந்த கெட்டுகதர் மாதிரி ஆண்டு விழா நடத்துகிறான், பிள்ளையார் நோம்பு நடத்துகிறான், போட்டி வைக்கிறான், வயலூர் பாத யாத்திரை போகிறோம்லாம் எல்லா சங்கமும் செய்கிற ஒரு அடிப்படையான ஒரு கூடி மகிழ்கிற நிகழ்ச்சியாக இருக்குது. இது இல்லாமல் இதையும் தாண்டி இந்த சங்கங்கள் சில சமயங்களில் இந்த கல்விக்கோ அல்லது அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கருதியோ, அதாவது அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலுக்கு உள்ள அவங்கள கூப்பிட்டு வழிகாட்டுதலுக்கு இந்த சங்கங்கள், இந்த நாட்டியம் ஆடுற பிள்ளைங்களை வெளிக்கொணர்றது, பாட்டு பாடுற பிள்ளை வெளிக்கொணர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லையும் இந்த சங்கம் அந்த பணிகள்லையும் ஈடுபடணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்திறமையை வெளிக்கொண்டாடுறதுக்கு நம்ம ஒரு களமா இருக்கணும். இப்போ சென்னையில் போன வாரம் நடந்துச்சு, சிறைகள்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்கு ஒரு களம் வேணும். ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு இந்த சங்கங்கள் பயன்படணும். வேலை வாய்ப்பு பாய்பிசின்னு நடத்துகிறாங்க, வேலை வாய்ப்பு என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச வேலை வாய்ப்பை கொடுக்காட்டியும் வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்த வழிகாட்டுதலோ, நம்ம அதுக்கு ஒரு டைரக்ஷன் படுத்துறதோ, இந்த மாதிரி சங்கங்கள் அந்த விஷயத்துலையும் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு முனைப்போடு எல்லா சங்கங்களும் இந்த விழா நடத்துறதோடு இல்லாமல் இதையும் செய்யணும்னு என்னுடைய கருத்து. சரி, அதன் பிறகு உங்கள் சங்கத்து செயல்பாடுகளில் ஏற்கனவே நீங்கள் சில திருமணங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா செலவழித்து நீங்கள் நடத்தி வச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ அதுக்குண்டான அப்ரோச் அதிகமாக இல்லை, தேவைகள் இல்லை அப்படின்னு ஒரு, அதாவது ஏற்கனவே இதுவரை 160 திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. திருச்சி நகரத்தார் சங்கம் சார்பாக சங்கம். அதாவது கிட்டத்தட்ட எப்படி கூட்டு திருமணம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் திருச்சியில் ஒரு 10 திருமணத்தை நடத்திட்டாங்க சங்கத்தில். அதுக்கு பின்னாடி இடவசதி போலுங்கான பிள்ளையார்பட்டியில் நடத்திட்டாங்க. அதாவது மணப்பெண்ணுக்குனுடைய அந்தந்த காலகட்டத்தில் உள்ள செலவு, தாலி, மணப்பெண்ணுடைய மணமக்களுக்குள்ள உடை, முதல் நாள் இரவு சாப்பாடு, மறுநாள் காலை மத்தியானம் இருவருக்கும் சாப்பாடை போட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வர்றது, அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துனாங்க. ஒரே சமயத்தில் 8 கல்யாணமும் திருப்பூட்டி நடந்திருக்கு பிள்ளையார்பட்டியில். 8 ஜோடிகள் வந்திருக்கு. காலப்போக்கில் 4-3 ஆகி இப்படி இப்போ என்ன காரணமோ, நாங்கள் எத்தனை கல்யாணம் வந்தாலும் இந்த சங்கம் செய்ய ரெடியாக இருக்கு. அதுக்கு உதவுறதுக்கும் கொடையாளர் இருக்காங்க. ஆனால் இதுக்கு வராதுக்கு காரணம்ங்கிறது நான் கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை ஊர்களிலே திருமணம் நடத்தியெல்லாம் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கலாம். அதனால் இதில் ஏன் வரலைங்கிறதுக்கு மூல காரணம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியலை. சரி, அது அவங்கள யாரையும் நம்ம ஒருவேளை அப்படி யாரும் அப்ரோச் பண்ணால் உங்கள் சங்கத்தில் உடனே நடத்தி வைக்கிறதுக்கு உடனே எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதத்தில் 10 வருதுன்னு சொல்லுங்க, 10ஐயும் நடத்தி தரேன். நடத்தி வரைக்கும் தயாராக இருக்கு. தயா 10ஐயும் என்னப்பா அதுதானேப்பா? இல்லை, அதுக்கு சரி சரி. இப்போ கூட ஒரு திருமணத்துக்கு உண்டான செலவை நானே தந்துறேன்னு அறிவளன் செட்டியார் பூரா திருமணத்துக்குள்ள செலவையும் தந்துட்டார். சூப்பர். இன்னும் சில பேர் தாலிக்கு தந்துடுறேன், சாப்பாடு செலவுக்கு தர்றேன், தாலிக்குன்னா 4.5 பவுன் வரும்னா அந்த 4.5 பவுனையும் தந்துடுறோங்கிற முன்வடுற ஆளுகள் நிறைய இருக்காங்க. சரி, அது திருமணங்கிறதுங்க கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி திருமணத்துக்கு கொடுக்க
உள்ளங்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் எத்தனை திருமணம் வருதோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் நடத்திடுறோம். சரி, சூப்பர். ஆனால் இப்போ நம்ம நகரத்தார் சமூகம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது திருமணம். அது வந்து பல விஷயங்கள் இருக்குது. மணமகனுக்கு அதிக வயசாகிடுச்சு, ஜாதக பொருத்தம் இல்லை. இப்போ ஒரு சங்க தலைவராக நீங்கள் வந்து பல நகரத்தார்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய அனுபவத்தின் பேரை நீங்கள் இதில் என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் பெரும்போது உடனடியாக முடிவடையாததுக்கு காரணம் ஒரு ஜாதகம், ஒரு குழப்பமான ஜாதகம் பார்க்குறதுங்க ஒரு அடிப்படையான காரணமாக எனக்கு தெரியுது. ஜாதகத்தினுடைய அந்த காலத்தில் உள்ள பெரிய அறிஞர்கள் ஜாதகம் பார்க்குறதா இல்லை. இப்போ உள்ளவங்க ஜாதகத்தை ரொம்ப குழப்பிக்கிறாங்க. சரி, நட்சத்திரத்தை பார்த்த உடனேயே ஒதுக்குறாங்க. அதாவது வெறும் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பார்த்துட்டு அது ரொம்ப அடிப்படை தவறு. ரெண்டாவது, நம்ம பிறந்தபோது என்ன கோள் தாக்கியிருக்கு, மணப்பெண் போகும்போது என்ன கோள் தாக்கியிருக்கு, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது அடிப்படை விஞ்ஞானம் தெரியாது. அதே மாதிரி ஒரு ஜாதகக்காரங்கிட்ட போய் காமிச்சு ஒரு 5 பேர்கிட்ட காமிச்சு 3 பேரை ஒரே மாதிரி சொன்னால் பரவாயில்லைனாவது அந்த பொருத்தத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் 5 பேர்கிட்ட காமிச்சுலாம் 5 பேரும் வேறு விதமாக சொல்கிறேன். அது தனி ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியும். சரி, அதை நீங்கள் எப்படி கருத்தில் கொள்வது? அதனால் இது குழப்பத்துக்கு வழிவகுக்கும். அதனால் கூடிய வர அந்த காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜாதகங்கிறது ஒரு சாதாரணமாக இந்த கோயில் போகிறது, முகூர்த்தம் வைக்கிறதுக்கு பார்த்துருக்காங்களுடைய பொருத்தம் பார்க்கறதுங்கிற ஒரு 30-40 ஆண்டு எங்கள் காலத்திலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆன போதெல்லாம் நீங்கள் ஜாதகம் கொடுத்து வாங்கினதே இல்லை. வெறுமனமாக நட்சத்திரம் ஒன்றுமே இது எதுவுமே ஜாதகமே கொடுக்கல. சரி சரி சரி. ஜாதகமே கொடுக்கவும் இல்லை, வாங்கவும். ஸோ நிறைய திருமணங்கள் வெற்றிகரமாக தான் முடிஞ்சிருக்கு. நிறைய திருமணம் வெற்றிகரமாக தான் இருக்குது. சரி சரி, அதில் தப்பே இல்லை. நான் நல்லா உறுதியிட்டு சொல்லுவேன். இப்போ என்னென்னா, ஒரு காலத்தில் அந்த காலத்தில் பிள்ளைய கூட இருக்கிறனால சீக்கிரம் முடிச்சாங்கிறதெல்லாம் கருத்து இல்லை. இப்போ குறைஞ்சி போச்சு, பார்த்து செய்யணுங்கிற மாதிரி கருத்தெல்லாம் கிடையாது. ஜாதகம் வந்து ஜாதகத்தினால இப்போ ஒன்றொன்னா குறைச்சிக்கிட்டு வராங்க. ஆயிலி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ராகு, கேது இவங்களே ஆராய்ச்சி பண்ணாங்களா இல்லை ஜாதகக்காரன் உண்டாக்கி விட்டாங்களா? இவங்களை குழப்பத்துக்கு ஆளாகி வச்சுருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. அதனால் 10 பொருத்தம் பார்த்து ஒரு வாரத்தில் டைவர்ஸ் ஆன கேஸும் இருக்குது நிறைய. அது ஒரு உதாரணம். அதாவது ஒரு 10 எடுத்தோம்னா ஜாதகம் பார்க்காதனால கெட்டு போச்சு, நம்ம ஜாதகம் பார்த்துருந்தா நல்லா இருப்போங்கிற ஒரு கான்டெக்ஸ்டும் இருக்குது. அதனால் இதை ரொம்ப நம்ம வலியுறுத்தி சொல்ல முடியாது. ஆனால் கூடிய வர இளைஞர்கள் தான் இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாம் படித்து வந்துட்டாங்க. கூடிய வர இடம் நல்ல இடமா, பெண்ணு நமக்கு பொருத்தமாக இருக்கா, குடும்பம் நடத்துறதுக்கு போதுமா, பணத்தின் அடிப்படை இல்லை, நம்மகிட்ட உள்ளது நமக்கு போதும், இன்னொருத்த தந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கருதாமல் ஜாதகத்தை இன்னைய கேட்டால் தூக்கி வச்சுவிட்டு நேரடியாக கல்யாணம் பேசினா தப்பு இல்லைன்னு சொந்த கருத்து. சரி சரி. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறாங்கண்ணே. ஒரு 35 வயசை கடந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. இது எப்படி தவிர்க்கலாம் இனிமே வர்றது? இதுக்கு தவிர்க்கலாம்னா ஒரு காரணம், ஒரு படிப்பு பிஇ முடிக்கிறதுக்கு இப்போ 21 ஆண்டு ஆயிடுது 2 பேருக்கும். சரி. ஒரு வசதி குறைவானவங்க அமெரிக்காவோ எங்கேயோ வேலையை தேடினா தான் நம்ம குடும்பம் செட்டில் பண்ணலாம்ங்கிற அமைப்பில் சில குடும்பங்கள் இருக்குது. சரி. அவங்க வந்து 21, 22 வேலை கிடைச்சதுனே வச்சுருக்குங்க. சரி. ஒரு 25, 26 வயது அந்த பையங்க போயிடலாம். சரி. பெண்களும் குடும்ப அமைப்பு கருதி வேலைக்கு போய் சம்பாத்தியம் வேணும்னா அவங்களும் ஒரு 3-4 வருஷம் வேலை பார்க்கலாம். சரி. வேலை பார்க்கும்போதே ஒரு 4-5 வருஷம் கழித்து தேட போகாமல் வேலை பார்க்கும்போதேயே மணப்பெண்ணையும் மணமகளையும் தேடிக்கிட்டே வந்துட்டோம்னா, தேடிக்கிட்டு வரும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி ரைட், இப்போயே கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு திருமணம் வந்து நம்ம வாழ்க்கை நடத்தணுங்கிறதுக்கு திருமணம் செய்ய முடிய எல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு திருமணம் பண்ணணும்னு நினச்சோம்னா வயசு தள்ளி போயிடும். இப்போ கிட்டத்தட்ட இந்த தவறால் தான் நிறைய வந்து இப்போ அதாவது தள்ளுறதுக்கு காரணம் எனக்கு வந்து சம்பாத்தியத்தினுடைய நோக்கத்தை வச்சு தள்ளுறாங்களோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய காரணமாக கொள்ளாமல் குடும்பம் நடத்துறதுக்கு நமக்கு அடிப்படை தேவை இருக்குது. இனிமே 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சுக்குவோம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு. அதாவது நீயும் சம்பாரிச்சிருக்கா ஓரளவு, நம்மளும் சம்பாரிச்சா இந்த பொண்ணு போதும், இந்த பையன் போதும், இன்னி பின்னாடி நம்ம நல்லா சம்பாரிச்சு குடும்பம் நடத்திக்குவோம் அப்படின்னு வந்தால் இந்த 30க்கு கீழே, இந்தியெல்லாம் 18-16 கல்யாணம் நடந்திருக்கு, அது வேறு விஷயம். 30க்கு கீழே 2 பேருக்கு முடிஞ்சிடணும். ஒரு 2 வயசு வித்தியாசம், 3 வயசு வித்தியாசத்தில் வெளிநாட்டுக்கு போனோன்னே அப்புறம் செஞ்சுக்கும், அப்புறம் தள்ளி போடக்கூடாது. அதாவது தள்ளி போடுற மனப்பான்னா அது நான் காரணம் தெரியாது. ஆனால் கூடிய வரை எடுத்து சொல்லி தள்ளி போடாமல் மெனக்கட்டு
இருக்க இப்போ பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு இப்போ வாங்குற சம்பளத்தை கொண்டு குடும்பத்தை ஆரம்பிச்சிருவோம், குடும்ப வாழ்க்கை முக்கியம், அப்புறம் போகும்னு அந்த மனப்பான்மையோடு இருந்தாங்கன்னா இந்த 30க்கு கீழே உள்ள திருமணங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம்னு என்னுடைய சொந்த கருத்து. சரி சரி, கிட்டத்தட்ட அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த 25 நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 23 24 ஆரம்பித்து 30க்குள்ளே முடிச்சு 27 28க்குள்ளே அந்த பேச்சுவார்த்தையை மாறிக்கணும், அதுக்குள்ளே வாய்ப்பையும் பார்த்துக்கணும். ஒரு வாய்ப்பாக வந்துருச்சா, அப்பா வாய்ப்பாக வந்துருச்சு, இப்போ கல்யாணத்தை பண்ணிக்கப்பா, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் சம்பாதிச்சு போய்க்கலாம், குறைச்சி சம்பளம் வந்தாலும் பின்னாடி சரியாக வந்துடும் அப்படிங்கிற மனப்பான்மையில் கொஞ்சம் வருமானத்தை நோக்கில் கொஞ்சம் இறங்கி திருமணத்தை முடிச்சுட்டு போய் அப்புறம் வருமானத்தை நோக்கினாங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய இது சிதறுவிடாதுன்னு என்னுடைய கருத்து. ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த திருச்சி நகரத்தார் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கீங்க. இப்போ திருச்சி, மதுரை இந்த மாதிரியான ஊர்கள், அதன் பிறகு சென்னை, பெரிய நகரங்கள், இதிலெல்லாம் பறந்துபட்டு நிறைய நகரத்தார் சங்கங்கள் இருக்குது. மற்ற சங்கங்களை பற்றி ஐக்கிய சங்கங்களாக வேணும் சில பேருக்குலாம் சில தாட் இருக்குது. உங்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சங்கங்கள் இருக்குது. திருச்சியில் இங்கே ஒரு சங்கம் இருக்குது, கேக்கநெல் ஒன்று இருக்குது, மதுரையில் இருக்குது. சரி, அது அந்தந்த உறுப்பினர்கள் கூட அந்த சங்கங்களில் ஒரு சில பகுதிகளில் அந்த சங்கங்களை தோற்றுவிச்சுக்கிறாங்க. சரி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கூடுறதுக்கு தப்பு இல்லை. சென்னையில் ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து உள்ள சங்கங்கள் இங்கே ரொம்ப இருக்குது. சரி, மேலச்சேரி வாழ் நகரத்தார், நெற்குப்பை வாழ் நகரத்தார் அப்படிங்கிற சங்கங்கள் நிறைய இருக்குது. அது கிட்டத்தட்ட இப்போ திருச்சியை பொறுத்தளவில், மதுரை பொறுத்தளவில் ஊர் வாரியாக சங்கம் இல்லாதனால எல்லா ஊர் மக்களையும் நகரத்தார் சங்க ஊர்லேயும் ஒருங்கிணைச்சு பார்க்குற மாதிரி அமைப்பு இருக்குது. இங்கே திருச்சி, மதுரை பொறுத்த மாதிரி. சென்னையில் அந்தந்த ஊர் வாழ் மக்கள்னு போடுறனால அந்தந்த மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, திருப்பி அவங்க தான். அதனால் இவங்க சென்னையில் ஒரு ஐக்கிய சங்கமாக ஏற்படுத்தி சரி சென்னை நகரத்தார் சங்கம்னு ஒன்று தோற்றுவிக்கும். தோற்றுவிச்சு அதுக்கு எலெக்ஷன் கலெக்ஷன்லாம் வைக்காமல் இந்த நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர்கள், இந்த ஆஃபீஸ் பேர் தலைவர், செயலாளர், இந்த 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேர் மட்டும் அங்கே உறுப்பினர் ஆகிடணும். தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர், இந்த சங்கங்களுடைய ஆஃபீஸ் பேர்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு முக்கியமான கருத்து எலெக்ஷன் இல்லாமல் பண்ணணுங்க. ஆமாம், 5 பேரும் அதில் அந்த ஐக்கிய சங்கத்தில் பெருசாக மாசிவாக சங்கம் நடத்தி அதுக்கு பொதுக்குழு நடத்தி அதுக்கு உறுப்பினர்லாம் சேர்க்க வேண்டாம். சரி சரி, சென்னை நகரத்தார் சங்கம்னு ஒன்று தோற்றுவிக்கணும். இந்த சங்கங்களுடைய அமைப்புகள்லாம் அதில் பங்கு பெறுற மாதிரி இந்த ஆஃபீஸ் பேர் மட்டும் அங்கே உறுப்பினர் ஆகிடணும். அவங்க அந்த சங்கத்தை நடத்தணும். சங்கத்தை நடத்தினா அவங்க தான் வழிமுறை, அவங்க தான் வழி நடத்துகிறவங்க, யார் தகுதியானவங்க, யார் இது பண்ணுவாங்கன்னு சேர்த்து கலெக்டிவாக வருஷத்துக்கு ஒரு 2-3 மகாநாடு எல்லா ஊர்க்காரர்களும் சந்திக்கிற மாதிரி, நெற்குப்பை, மேலச்சோரி, தெக்கூர், கண்டவராயம்பட்டி, அந்தந்த ஊர்க்காரங்க பூரா சந்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை சென்னை நகரத்தார் சங்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு என்னுடைய விருப்பம். ஆமாம், சென்னை ஐக்கிய சென்னை நகரத்தார் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம். இந்த நகரத்தார் சங்க தலைவர்கள்லாம் யாராவது இதுக்கு ஒரு கன்வீனர் உண்டாக்கிங்க, அவங்க சேர்த்து இந்த சங்கம் எப்படி போகணும்னா பிற்காலத்தில் இந்தந்த ஆஃபீஸ் பேரர் மட்டும் அதில் மெம்பராக இருந்துக்கணும். சரி, அவங்களுக்குள்ள இவர் இருந்தால் போதுங்கிற மாதிரி அந்த அமைப்பு போகணுமோடைய அதுக்கு இந்த போட்டி கட்டி வச்சு வந்துடாமல் அந்த அமைப்பை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த நீதி கருத்துக்கள் ரொம்ப பரவ வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு குழந்தை பாடல் பரவ வேண்டியிருக்கு. இந்த யூடியூப் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, டான்ஸ் பார்க்குறது, இதுகள்லாம் ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சாலும் இந்த ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், அரஞ்செய விரும்பு, 60 சினம், அன்னையும் பிதாவும், முன்னறிதியும், நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் 40 ஆண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ கிடையாது. அதை பயிற்றுவிக்கிறதுக்கு இந்த நூல்களையெல்லாம் அடித்து கொடுத்து அவங்கள பிள்ளைகள்கிட்ட கொடுத்து எழுத பழகி வர்றாங்களோ வரலையோ இது எல்லார் குழந்தைகள்லையும் கொடுத்து இது அந்தந்த சங்கங்கள்லையோ பொதுச்சங்களையோ ஒப்புவிக்க சொல்லி எழுத சொல்லியோ கால அளவில் ஒரு 10 ஆண்டுன்னு வச்சுக்கங்களை திட்டமே. இனி வர்ற குழந்தைகள், இப்போ போகிற குழந்தைகள்லாம் இந்த நீதிநூறு கருத்து இடம்பெறணும். அளவள்ளியப்பா குழந்தை பாடல்கள்லாம் அருமையான பாடல். வாழை மரத்தில் ஏறலாம், வழுக்கி வழுக்கி விழுகலாம், தென்னை மரத்தில் ஏறலாம், தேங்காய் பறிக்கலாம்னு பாடிட்டு வருவார். கடைசியாக வாழை மரத்தில் ஏறலாம், வழுக்கி வழுக்கி விழுகலாம் பார். இந்த கருத்துக்களை எல்லாம் பரவுறதுக்கு இந்த சங்கங்கள், இந்த மாநாடு நடத்துறது, பிள்ளையார் நோம்பு நடத்துறது, ஆண்டு விழா நடத்துறது, இதெல்லாம் ஒரு கெட்டுக்கதை. இது ரைட், இது கூடி மகிடும் நிகழ்ச்சியாக வச்சுக்கலாம். இது போக இது பண்ணோம். அது போக தமிழறிஞர்கள், அறிவாளிகள், ஒவ்வொருத்தர் சயின்ஸு இதுகளில் உள்ளவர்களெல்லாம் மாதம் ஒரு சொற்பொழிவோடு 2 மாதத்துக்கு ஒரு சொற்பொழிவு இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவங்கள்ட்ட இந்த கருத்தை பழகி அவங்களுக்கு இந்த கருத்து பதிகிற மாதிரி அறிவு கருத்து, நீதிநூறு கருத்து இது மாதிரி பண்ணுறதுக்கு
தனிப்பட்ட சங்கங்களும் முயலலாம். நான் சொன்ன சென்னை சங்கம், சென்னை நகரத்தார் சங்கம்னு ஒரு அமைப்பை தோற்றுவிச்சு அது பண்ணால் இந்த அமைப்பில், அதாவது அடிப்படை வேருக்கு நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற மாதிரி. மிக அருமை என்னுடைய கருத்து. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து ஒரு ஐக்கிய சங்கம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற போது அதோட பரிணாமம் பிற்காலத்தில் போட்டி இல்லாத சங்கமா இன்னார் இருந்தா போதுன்னு நீ வா நான் வானா நான் வரலைன்னு சொல்ற ஆளா தலைவராக இருக்கணும். நான் வரலப்பா விட்டுருங்க அது மாதிரி இருந்து நான் ஒன்றும் குறை சொல்லலை, அந்த அமைப்புக்கு குறை சொல்லலை. இருந்தால் அது ஒரு கௌரவமாக போய் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அடிப்படையாக நீதி நூல் புத்தகங்கள் கொடுக்கறது, இந்த அடிப்படையான நூல்கள் வந்து இப்போ வந்து வரப்போகிற சமுதாயத்தை வந்து ஒரு நேர்மையும் ஞானம் அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து இப்போவே கண்டிப்பாக அந்த கருத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம்னா போக போக கல்வி கற்கிற மாதிரி இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தோம்னா சரி, இந்த நீதி நூல் மனசில் படிச்சுன்னா இந்த மாதிரி திருக்குறள் கூட கொஞ்ச நாள் கழித்து படிச்சுக்கலாம். இந்த ஆத்திசூடி கொண்டு நல்வழி மூதுரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இந்த சங்கங்கள் பிள்ளைகளுக்கு முயற்சி எடுக்கணும். அளவள்ளியப்பா பாடலாம் படிச்சுன்னா ஒலி, அவங்க பாடுறதுக்குள்ள திறமை, இதுகள்லாம் வரும்போது இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. ரொம்ப மிக்க மகிழ்ச்சிண்ணே. உங்களுடைய ஒரு பரந்துபட்ட ஒரு அனுபவத்தை வந்து எங்களுடைய செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தவிர வந்து இப்போ வரப்போகிற சமூகம் ஒரு பண்பட்ட சமூகமாக நம்முடைய அந்த அறிவையும் ஆற்றலையும் நாணயத்தையும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக வருவதற்கு இந்த மூதுரை, இந்த ஆத்திச்சூடி, இந்த மாதிரியான நூல்களை நகரத்தார் சங்கங்கள் பதிப்பித்து தர வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தை எங்களிடம் சொல்லியிருக்கின்றீர்கள். இது போன்று மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.